ஸோ ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட் 8. ஸோ நம்மளோட சினாப்ஸ் ஸ்பிரிண்ட்ஸ்ல தெர் ஆர் மோர் தென் 150 பீப்புள் ஹூ ஆர் நீட் பிஜி ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ட்ரீம்னு கேட்கும்போது தெர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஒரே ஆள்கிட்ட 6 ஆன்சர் 7 ஆன்சர் இருந்துச்சு. ஸோ வி தாட் வி வில் பிரிங் த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்பெஷாலிட்டியில இருக்கிற கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட், ஒர்க் பண்றவங்க, சர்வீஸ்ல இருக்கிறவங்க, பிரைவேட்ல இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பீப்புள் வில் ஜஸ்ட் பிரிங் ஆல் ஆஃப் தெம். அண்ட் அவங்களோட ஐடியாஸ் கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நமக்கு இன்னும் பெட்டரா எல்லாமே புரியுங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் தி சீரீஸ். ஸோ இன்னைக்கு 8th எபிசோட்ல இருக்கும். வி ஹவ் ஆல்ரெடி டன் டர்ம், பீடியா, ஜென்ரல் மெடிசன், ரேடியேஷன், ஆன்காலஜி. அதெல்லாம் நீங்க பார்க்கல. அண்ட் இஃப் யூ ஆர் ட்ரீமிங் ஃபார் இட்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் இட் இன் அவர் பிளேலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜிங்கிற ஸ்பெஷாலிட்டிக்குள்ள தான் போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஜெயராஜன் சார். சார் வந்து யூஜி வந்து பிலிப்பைன்ஸ்ல பண்ணிட்டு அண்ட் பிஜி மேம்சில இப்போ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூர் சார். Thank you. And we have Ravindranath sir with us. Like sir have completed his UG from China and PG in Sabarjain in Delhi la பண்ணிட்டு இப்போ ஒரு pharmaceutical company la and he is a medical advisor currently. Happy to have you sir. We have Sanjeev sir with us. Sir வந்து UG வந்து ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னையில பண்ணிட்டு PG MAMC ல பண்ணிட்டு இப்போ clinical pharmacology in AIIMS ராய்ப்பூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. Happy to have you here sir. Hello. Hi. Yes. And we have Norman sir with us. So Norman sir UG வந்து IGMC பாண்டிச்சேரியில பண்ணிட்டு யூசிஎம்எஸ்ல சார் எம்டி முடிச்சிட்டேன். இப்போ பாண்டிச்சேரி ஐஜிஎம்சிலே சீனியர் ரெசிடென்டா இருக்காரு. ஹலோ சார், ஹாப்பி டு ஹேவ் யூ. Hi sir. Yeah. So I'll just start with a simple question. ஏன் pharmacology? So it can be anything. I tried for something else. I landed up here இருந்தாலும் பரவாயில்ல. But exactly what is the experience and what is your experienceங்கிறத let us share honestly. So அந்த மாதிரி போறோம் சார். And why pharmacology? I'll start with ஜெயராஜன் சார். சார் ஏன் pharmacology? So hi all. ஆக்சுவலா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜி எடுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட பிஜி படிக்கல. ஜென்ரலி யாருமே அப்படி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஃபார்மகாலஜி எடுக்கணும்னு யாரும் படிக்க மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஜெனரல் சர்ஜரி. எனக்கு ஜெனரல் சர்ஜரி வந்து ரொம்ப பிடிக்கும். அது நடிச்சா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். சர்ஜரி தான், சர்ஜன் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் இன்டர்ன்ஷிப்ல, இன்ஜினியர்ஸ்ல எப்பயுமே. பட் அதுல வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் பீப்புள் ஃபார் ஆல்ரெடி சர்ஜன்ஸ் அண்ட் மெனி அதர் பீப்புள். அண்ட் அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இட் இஸ் அ லாங் லேர்னிங் கர்வ் இருக்குது ஜென்ரல் சர்ஜரினா. ஸோ யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் மோர் டைம் இன் தட் டு கெட் வாட் யூ வாண்ட் இன் தட் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு இது இல்லை. ஸோ பட் எனக்கு ஃபார்மகாலஜி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே இருந்தது. யூஜில இருந்தே வந்து ஃபார்மால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ட்ரக்ஸ் படிக்கிறது, அந்த ட்ரக் நேம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறப்போ எனக்கு அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாகவே இருக்கும் எப்பயுமே யூஜில இருந்து. ஸோ ஐ வாஸ் என்கொயரிங் டு மெனி பீப்புள் ஃபார் ஆல்ரெடி டன் எம்டி ஃபார்மகாலஜி. ஸோ அவங்களும் சொன்னாங்க தைரியமா எடுக்கலாம் நான் கிளினிக்கல்ல இஃப் யூ வாண்ட் டு டேக் ஃபார்மகாலஜி அண்ட் பிஎஸ்எம், இது 2 சப்ஜெக்ட் நல்லா ஸ்கோப் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஸோ நான் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே ஃபார்மகாலஜி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ அப்படியே ஃபார்மகாலஜி எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் இயர் பிஜியா இருக்கேன் நான். And let me switch to Ravindranath sir. Hi பா. ஜெயரஞ்சன் சொன்ன மாதிரி தான் வந்தது. ஆக்சுவலா வந்து ஃபார்மகாலஜி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது என்னோட வந்தது. என்னோட பிளான் என்னன்னா அப்ராட் போகலான்னு பிளான் இருந்துச்சு. ஓகேவா வந்தது. அந்த டைம் நான் வந்த புதுசுல வந்து நீட் பிஜி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்தது அப்புறம் நான் யூஜி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 1 year ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தேன். சரி நீட் பிஜி கொடுத்துருந்தேன் வந்தது. சரி ஏன்னா வீட்டில் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்துருந்தேன். சரி ஓகே இப்போதைக்கு எந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம், நமக்கு ட்ரபிள் இருக்காது, வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், எம்டியும் நம்ம கையில கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே சமயம் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளான் தான் நான் போனேன். என்ட்ரானது வந்தது. லக்கிலி சப்ஜெக்ட்ல எனக்கு கிடைச்சது, நான் உள்ள போன வந்தது. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட மைண்ட் செட் எனக்கு மாறிச்சு வந்தது. என்னோட ஒரு சீனியர் வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பிளான் ஒரு பிளான் வந்து இருந்துச்சு வந்தது. எல்லாத்துக்கும் போல நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஃபார்மகாலஜினா வெறும் அகாடமிக்ஸ் தான், நம்ம அகாடமிக் இன்ட்ரெஸ்டட் பர்சனா நம்ம உள்ள போகலாம், வந்து இல்லைன்னா தேவையில்ல அந்த மாதிரி நினைச்சிருந்தோம் வந்தது. பட் ஆனால் என் சீனியர்கிட்ட பேசும்போது இண்டஸ்ட்ரியலோட சைட்ல இருந்து என்னென்ன ஒர்க் பண்ணா நான் கத்துக்க ஆரம்பிச்சு வந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு வந்தது. அதை பார்த்து நான் ஃபார்மகாலஜில கன்டினியூ பண்ணிட்டு இப்போ நான் இது இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணிட்டேன். And let me move to Sanjeev sir. Sanjeev sir ஏன் pharmacology? ஹலோ ஆல். ஏன் ஃபார்மகாலஜி அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு எம்பிபிஎஸ்லேயே செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ்னா கொஞ்சம் இஷ்டம், ப்ளஸ் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அது செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் அப்ளைடு ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸில். ஸோ எப்போ நீட் பிஜி கொடுத்து ரேங்க் வந்துச்சோ, ஸோ எனக்கு ஆக்சுவலாக செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு
என்ன சப்ஜெக்ட் பண்ணாலும் நல்ல காலேஜில் படிக்கணும், டாப் இன்ஸ்டியூட்ஸில் பண்ணணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ நோ செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி எனக்கு டாப் இன்ஸ்டியூட்ஸில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் ஃபார்மகாலஜி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஸோ எனக்கு அது கிடச்சிடுச்சு. ஸோ அஸ் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்மகாலஜி எடுத்தது. ஓகே சார். ஸோ இதுவும் நாங்கள் யூஸ்வலாக பார்க்குறோம். லைக் தேர் ஆர் பீப்புள் ஒன்று கோர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா காலேஜஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ எதுங்கிற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஸ்டடிட் இன் யூஜிஎம்சி. ஸோ ஓகே சார், வி கேன் ரிலேட் டு இட். தேங்க்யூ. அண்ட் நார்மன் சார், லைக் வை ஃபார்மகாலஜி? ஹலோ எவ்ரிவன். ஃபார்மகாலஜி அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே லைக் எம்பிபிஎஸ்ஸே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக 12th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்டட். மோரோவர் 2013 அந்த டைமில் வந்துட்டு நீட் யூஜி கிடையாது. ஸோ சென்டாக் வழியாக உள்ளே வந்தது தான். ஸோ என்னோட பயாலஜி கட் ஆஃப் அதிகமாக இருந்தது. மோரோவர் ஃபேமிலி வந்துட்டு நான் மெடிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் மெடிசன் படித்தா கொஞ்சம் லைக் நல்லா இருக்கும், லைக் சர்வீஸ் மைண்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அந்த ஏஜ் ஆஃப் 17 நான் ரொம்ப யோசிக்க முடியல. ஓகே, அஸ் அ சயின்ஸ் தான் எனக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் லைக் எனக்கு லைக் மோரோவர் த செகண்ட் இயர் சப்ஜெக்ட் ஃபார்மகாலஜி வந்துட்டு மோரோவர் இந்த மாலிகுலர் ஆஸ்பெக்ட், ரொம்ப ரிசப்டர் ஃபார்மகாலஜி அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சயின்டிஃபிக்கலாக லைக் மாலிகுலர் லெவலில் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்துட்டு ஃபார்மகாலஜி அஸ் எ சப்ஜெக்டாக செகண்ட் இயரில் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்லாம் போச்சு. தட் டசன்ட் மீன் எனக்கு அது மற்ற சப்ஜெக்ட்லாம் பிடிக்காது அப்படின்னு கிடையாது. மோர் பாண்ட் டு ஃபார்மகாலஜி. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் க்யூர் ஆகிட்டு அவங்க சொல்கிற ஃபீட்பேக், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த நைட் டியூட்டிஸ் நான் நல்லா டேக்கிள் பண்ண முடியல. லைக் நைட் மோரோவர் அந்த டைம் ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப் பீரியடில் தான் நம்ம ரியலாக ஒரு அந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணும்போது நைட் டியூட்டிஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். லைக் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈவன் ஆஃப் இருந்தால் கூட அது ஃபிசிக்கலாக என்னால் அது ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ எனக்கு அப்போவே ஓகே, இந்த இது நமக்கு ஷூட் ஆகலை அந்த ஹெக்டிக்கான டியூட்டி டைம்ஸு. ஸோ 9 to 4 அப்படிங்கிறது 9 to 4 ஜாப் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆனேன். ஸோ அப்படி தான் ஃபார்மகாலஜி ஐ ஹேவ் சூஸ்ட். இப்போ எஸ் ப்ளீஸ் சார். ஸோ நார்மல் சொன்ன மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல வந்தது. என்னோட நான் ஜாயின் பண்ணும்போது என் சீனியர்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். மெடிசின்ல முடிச்சுட்டு எஸ்ஆர்ஷிப்பா இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப நீட் பிஜி அட்டன் பண்ணி ஃபார்மகாலஜில 2 பேர் என் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. பீடியாட்ரிக்ஸ் முடிச்சு வந்தவங்க இருந்தாங்க வந்தது. ஸோ வேற ஆப்தமாலஜி முடிச்சுட்டு வந்தவங்க இருந்தாங்க வந்து. ஸோ என்னன்னா சிலருக்கு வந்து போறாங்க வந்து அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஸ்டில் வந்து இன்வால்வ்டா இருக்கணும், சிலருக்கு பேஷன்ஸை பார்க்கணும். பட் ஆனால் டு த எக்ஸ்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வந்தது. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் வச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க வந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்தது மோஸ்டா என்ன பண்றாங்கன்னா ஃபார்மகாலஜி அண்டர்ரேட்டடா நினைச்சுக்கிறாங்க வந்தது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு படிக்க தான் வந்தது நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது எனக்கு வந்தது. ஒரு சயின்ஸ் பேஸ் வந்து போகும்போது எனக்கு இங்க அதுக்கப்புறம் என்னோட கரியர் வைஸ் இங்க பார்க்கும்போது வந்தது நிறைய விஷயத்தை கத்துக்க முடிஞ்சது வந்தது. நிறைய நம்ம வந்து மேல்டப்ல நமக்கு தெரியாம போது வந்தது. ஸோ அதெல்லாம் கத்துக்க முடிஞ்சிச்சு வந்தது. ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் அப்படியே அஹர்ட் போகலாம். இப்போ நீங்க ஃபார்மகாலஜி உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீட் பிஜில, ஓகே, அந்த ஃபேஸ்க்கு வந்துருங்க. ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் ஸோ ஹவ் வாஸ் யுவர் 3-year phase? ஐ வில் அகைன் ஸ்டார்ட் வித் ஜெயராஜ். ஃபார்மகாலஜி ஆஸ் ரெசிடென்சி பீரியட்ல வந்து டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க டெல்லியில எடுத்திருக்கிறது. டெல்லி அந்த பிளேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு அந்த லாங்குவேஜ், அந்த லொக்கேஷன், அந்த ஃபுட்டு, கிளைமேட்டு, ஸோ இவ்வளோ இது இருக்குது இந்த டெல்லியில. பட் மோஸ்ட்லி நம்ம இங்க சூஸ் பண்றது வந்து இங்க பாண்ட் இல்ல, இங்க ஒரு நல்ல டேக் கிடைக்கும், காலேஜோட டேக் இருக்கு, அண்ட் நல்ல ஸ்டைஃபண்ட் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ அதை நம்ம யோசிச்சுட்டு நம்ம இங்க சூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குது. அந்த கிளைமேட், ஃபுட்டு, வெதர், அது அந்த லாங்குவேஜ், கம்யூனிகேஷன், ஸோ அந்த டிஃபிகல்டிஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை கொஞ்சம் டேக்கிள் பண்றது ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்புறம் ஈவன் தோ ஃபார்மகாலஜில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலும் அந்த மாலிகுலர் மெக்கானிசம்ஸ் அது இது அதெல்லாம் லேர்ன் பண்றப்போ இதெல்லாம் எங்க மிஸ் பண்ணிட்டு வந்தோம், புதுசா இருக்கேங்கிற மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. டஃப் தான், பட் ஸ்டில் அது படிக்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. இங்க அனிமல் லேப்லாம் இருக்கு, அனிமல் ஹேண்ட்லிங்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் தீசஸ் ப்ராஜெக்ட்லாம் வந்து நாங்கள் அனிமல் வச்சு பண்றதுலாம் இருக்குது. ஸோ அந்த அனிமல் ஹேண்ட்லிங் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு இங்கே ரெசிடென்சில. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து நம்மளை வந்து டீச்சிங்ல இன்வால்வ் பண்ணுவாங்க, யூஜி டீச்சிங்ல, எம்பிபிஎஸ் யூஜி டீச்சிங்ல இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து
ஆக்சுவலாக கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக இருக்க பீப்புளுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். எனக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் லேட்டர் அது கொஞ்சம் அது பண்ண அந்த டீச்சிங் பண்ண கொஞ்சம் கான்ஃபிடன்ஸும் பில்டப் ஆகும். உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் பில்டப் ஆகும் அஸ் அ டீச்சர். இன் ஃபியூச்சரில் வந்து மெயினாக வந்து அகடமிக் ரோல் இருக்குது ஃபார்மகாலஜிக்கு. ஸோ அஸ் அ டீச்சராக அவங்க கான்ஃபிடன்ஸும் பில்டப் ஆகும், பூஸ்டப் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நியூவாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வில் மூவ் டு ரவீந்திரன் சார். சார் உங்களோட 3 இயர் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலா நானு சஞ்சய் நார்மலா கோவிட் பேட்சஸ், ஓகேவா. அந்த டைம்ல கரெக்டா வீட்ல இருந்து கரெக்டா எங்களுக்கு பேட்ச் எங்க அட்மிஷன் எல்லாம் கிடைக்கலாம். ஒரு 6 நாங்க நீட் பிஜி முடிச்சு எங்களுக்கு 6 months மேல ஆயிடுச்சு. 6 to 7 months ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து நாங்க போறதுக்கு வந்தது. வீட்ல இருந்தோம், எனக்கெல்லாம் வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே வந்தது. டெல்லியில மூவ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபுட்டு செட் ஆகல வந்தது, வெயிட் லாஸ் இருந்துச்சு, லாங்குவேஜ் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. டு தி எக்ஸ்டென்ட் ரொம்ப இல்லை, கிளினிக்கல் பிரான்ச்சஸ் அளவுக்கு இல்லை, அவங்க டெய்லி பேஷண்ட் ஹேண்டில் பண்றாங்க அந்த அளவுக்கு இல்லை வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு, எனக்கு அந்த சிரமம் இருந்துச்சு வந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒன்னே ஒன்று நல்லா என்ன இருந்துச்சுன்னா வந்து என்னால் வந்து என்னோட ரொட்டீன், நான் பிசிக்கல் ஹெல்த் மெயின்டைன் பண்றது, ஒரு ஸ்லீப் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் ஆகல வந்தது. எனக்கு மற்ற பிரான்ச்சை கம்பேர் பண்ணும்போது வந்தது என்னால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு 7 to 8 hours நல்லா நிம்மதியாக தூங்கிக்க முடியுது. ரொட்டீன் டைமிங் தான், மார்னிங் வந்து உனக்கு 9 to 4 தான் வந்து டியூட்டி டைமிங் இருக்கும் வந்தது. ஸோ அந்த டைம் போயிட்டு வருவோம். ஈவினிங் ஆனால் ஜிம் போறது, பர்சனல் ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு வந்தது. செமினார்ஸ் இங்கே நடக்கும்போது எப்படி நடக்கும்னா கொஞ்சம் வேற மாதிரி நடக்கும் வந்தது. செமினார்ஸ் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் யூஜியில் நடக்கும்போது சரி சும்மா இந்த இது ஓகே மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், சைட் எஃபெக்ட்ஸ் அப்படி சும்மா போடுறது இல்லாமல் வந்தது. டீட்டெயிலாக என்ன கிளினிக்கல் ஸ்டடிஸ் வச்சு எவிடன்ஸ் என்ன, எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்ல வந்து ஏன் இது, ஸோ இப்போ இது பேசுறோம்னா எது மெயினா அஃபெக்ட் ஆகுது, இந்த பேஷண்ட்டுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சர்ன்ஸ், கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, அந்தந்த பாட்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிற எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் செமினார் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் டைம்லாம் பார்த்தா மோஸ்டா சில் தான் வந்தது. ஒர்க் ஹவர்ஸ் எல்லாம் ஃபிளெக்சிபிள் ரொம்ப இது இருக்கும். ஸோ ஐ வில் கெட் இட் ஃப்ரம் சஞ்சீவ் சார். சார் உங்களோட 3 இயர் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஸோ டாக்டர் ரவி சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் கோவிட் பேட்ச். ஸோ 2020 கோவிட் பீக்ல இருக்கும்போது போய் ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ண உடனே ஆக்சுவலாக லாங்குவேஜும் தெரியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் இங்கிலீஷ் தான். ஸோ அவுட் சைடு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகணும், யார்ட்டையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். அதுக்கப்புறம் நான் ஃபார்மகாலஜி எடுக்கும்போது அந்த அனிமல் ஹவுஸ் பற்றி நான் நினைக்கவே இல்லை ஆப்ஷன். ஸோ போன உடனே அனிமல் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அனிமல் ஹவுஸ் இருக்கா, ஸோ அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். தீசிஸ் பண்ணும்போது கரெக்டாக கோவிட் டைம். ஸோ பேஷண்ட்டை போயிட்டு கேஸ் எடுக்கிறது, கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அனிமல் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம். ஸோ அப்போ அந்த அனிமல் ஹேண்ட்லிங் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 months. ஸோ அதுக்கப்புறம் அதை யூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான சேலஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் ஃபார்மகாலஜி. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து யூஜியில் படித்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அப்படிதான் நினைச்சோம், புக் இருக்கும், ட்ரக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் படிப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஒன்று அது ஒரு அப்ளிகேஷன், அது ஹைலி வாலடைல் சப்ஜெக்ட். ஸோ அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போதான் நீங்கள் வந்து கேஸ் பார்க்குறீங்களோ, ஸோ அதை கம்பேர் பண்ணி படித்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லாங் டேர்ம். ப்ளஸ் ரெகுலேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ட்ரக் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ், சிடிஎஸ்யூ கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, எஃப்டிஏ கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணது. அண்ட் நார்மன் சார், லைக் நீங்க யூசிஎம்எஸ்ல பண்ணிருக்கீங்க, உங்களோட 3 இயர் ஃபேஸ் எப்படி? ரவி சொன்ன மாதிரி, சஞ்சய் சொன்ன மாதிரி கோவிட் பேட்ச். அதுவும் எங்களுக்கு டெல்லியோட பெரிஃபரிஸ் ஆக்சுவலாக யூசிஎம்எஸ் லொக்கேஷன் பெரிஃபரி டெல்லி, நாட் இன் மெயின் சென்ட்ரல் டெல்லி. ஸோ அதனால போனோடனே கோவிட் கேசஸும் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் அதிகமாக இருந்ததுனால உள்ள டிபார்ட்மெண்ட்குள்ளே லேண்ட் ஆகி ஒரு 2 weeksலேயே கோவிட் டியூட்டிஸ் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 months 3 months கோவிட் டியூட்டிஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே மறந்துருச்சு நான் ஃபார்மகாலஜி பண்ணுறேன்னா இல்லை ஐசியூவில் ஒர்க் பண்ணுறேன்னா ஓபியில் ஒர்க் பண்ணுறேன்னான்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ் அப்படி போச்சு இனிஷியல் ஒரு 4-5 months. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் லைக் கோவிட் பேட்சுங்கிறதுனால அந்த ஃபேஸ் இப்போ இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், லைக் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அப்போ ஃபேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எம்டியை பொறுத்தளவு எந்த ஸ்பெஷாலிட்டிலையுமே வந்துட்டு முக்கியமான பார்ட் வந்துட்டு தீசஸ். ஸோ அதுக்கு ப்ரோட்டோகால் ஃப்ரேம் பண்ணுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் 6 monthsக்குள்ளே அந்த ப்ரோட்டோகால் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இன்ஸ்டியூஷன் எத்திக்கல் கமிட்டியில் அப்ரூவல் வாங்குறது, இந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டிஸ் கைட் பண்ணாங்க.
ஸோ என்னோட ஸ்டடி வந்துட்டு மேஜராக கிளினிக்கல் பேஷண்ட், ஆன்டி டிப்ரெசன்ஸ், ஸோ சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்னோட ஸ்டடி. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு ஹிந்தி பிஃபோராக ஹிந்திலாம் தெரியாது. ஸோ அங்கே போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோக்கன் ஹிந்தி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது இந்த கிளினிக்கல் சைட் வந்துட்டு தீசிஸ் இருந்ததுனால, ஸோ சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸில் நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேசினாலும் அவங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஹிந்தியில். ஸோ எனக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர் டேக்கிள் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஈவன் தோ அதுக்கு நான் அங்கே உள்ள இன்டர்ன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, இன்டர்ன்ஸ் இல்லை சைக்காட்ரிக் ரெசிடென்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. செகண்ட் வந்துட்டு பிஜி படிக்கிறதும் லைக் யூஜி ஃபார்மகாலஜி வந்துட்டு இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஈக்குவல் டு லைக் அதில் இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். லைக் மாலிகுலர் மெக்கானிசமாக இருக்கட்டும், இல்லை ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஜி ஸ்பெஷல் டாபிக்ஸே ஒரு 40, 50, 60 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு செமினாரில் கவர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இனிஷியலாக போனோடனே லைக் அப்படியே விட்டுற மாட்டாங்க. லைக் எனக்கு வந்துட்டு அப்படி வேற இல்லை, காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஃபர்ஸ்ட் அப்படியே கொண்டு போய் ஸ்டூடெண்ட் முன்னாடி நிப்பாட்டி கிளாஸ் எடு அப்படின்னு நான் சொல்லலை. லைக் ஃபர்ஸ்ட் அவங்க கூட கம்பைன் பண்ணி அவங்க டீச் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்கேஜ் பண்ணி, ஸோ ஒரு ஃபேஸ்டு மேனராக தான் அந்த லேர்னிங் கவர் இருந்தது. பிஜியில் மெயினாக பண்ணது வந்துட்டு யூஜி டீச்சிங், லைக் ப்ராக்டிகல்ஸு, அப்புறம் ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூ லெக்சர்ஸ், ஸ்மால் டாபிக்ஸில் வந்துட்டு லெக்சர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுப்போம். அதுக்கப்புறம் நர்சிங் லெக்சர்ஸ், அதுவுமே கொஞ்சம் ஃபியூ தான். நர்சிங் எடுக்கிறது வந்துட்டு யூஜி அளவுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இல்லை, கொஞ்சம் சிம்பிளிஃபைடாகவே எடுத்தாவே போதும். ஸோ நர்சிங் லெக்சர்ஸ். ஸோ அப்புறம் வந்துட்டு வீக்லி ஜேர்னல் கிளப் இருக்கும். அப்புறம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு செமினார்ஸ். ஸோ மோரோவர் ரொம்ப ஸ்பூன் ஃபீடாக இல்லாமல் எங்களையே லைக் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரியா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் மெயினாக மூணு வருஷம் போனது இப்படிதான். ஸோ என்ன ஒன்று கம்பைண்டாக தெரியுதுன்னா லைக் இட் வில் பி அ பேலன்ஸ் திங். பெரிய ஹெக்டிக்கா கம்ப்ளீட் டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து இங்கே இல்லைங்கிறது ஐ திங்க் வி கேன் கைண்ட்லி சம்மரைஸ். அது ஒரு பெரிய ரிலீஃப் கம்பேர் டு லைக் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கும்போது இட் இஸ் பிகாஸ். எஸ் சார், சஞ்சீவ் சார் சொல்லுவாங்க. ஷூர், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேக்ஸிமம் 8 to 4 தான் இருக்கும். யூஜி கிளாஸ் இருந்தால் 8 o'clock இருக்கும், இல்லை 8 to 4 மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் அ கம்ப்ளீட் பர்சனல் லைஃப். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். பட் வந்துட்டு டாக்ஸிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது இண்டிவிஜுவல் ப்ரொஃபஸரை பொறுத்தது. அது நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அதுவுமே ஒரு கண்ட்ரோல்டு லிமிட்ல தான் இருக்கும். நாட் லைக் ரொம்ப, ஏன்னா 9 to என்னதான் இருந்தாலும் நமக்கு 9 to 4 முடிஞ்சிடும். லைக் அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் டைமிங்ஸ் தான். ஓகே, இப்போ அப்படியே கிராஜுவலா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகலாம். லைக் இப்போ நீங்க முடிச்சிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டேட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு? நீங்க ஏன் இப்போ நீங்க கரண்டா இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணீங்க வெர்சஸ் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இல்ல உங்களுக்கு நீங்க கேட்டதா இருக்கலாம், இல்ல நீங்க உங்களுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணதா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ எக்ஸாக்டா பாக்குறவங்க யாருன்னா நீட் பிஜில இந்த ரேங்க் வந்துருச்சு இப்போ எனக்கு, இல்ல நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உள்ள போறேன், நான் கிளினிக்கல்ஸ்க்கு எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அதில் நான் ஃபார்மகாலஜி சூஸ் பண்ணா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அண்ட் ஏன் நீங்க இப்போ இதுல இருக்கீங்க, அண்ட் இங்க என்ன பர்க்ஸ்லாம் இருக்குதுங்கிறதையும் நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. பட் நான் இப்போ ஜெயராஜன் சார் ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க இப்போ முடிச்சோன்னே என்ன பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்களோட ப்ரொஃபசர்ஸ் அதர் பீப்புள் என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஃபார்மகாலஜி சூஸ் பண்ண முன்னாடி என்னோட ஐடியா வந்து அகடமிக்ஸ். ஆக்சுவலாக 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃபார்மகாலஜி எடுத்துட்டா, மெயின்லி அகடமிக்ஸ் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரி. என்னோட ஐடியா எடுத்தது ஏன் எம்டி ஃபார்மா ஏன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த 9 to 5 அவ்வளோதான் வந்து என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஐ ஷுட் ஸ்பெண்ட் மை டைம் வித் ஃபேமிலி, அவர் நமக்குன்னு ஒரு பர்சனல் டைம் இருக்கணுங்கிற ஒரு ஐடியாவோட தான் வந்து நான் அது எம்டி ஃபார்மகாலஜி எடுத்தது. ஏன் மற்ற நான் கிளினிக்கல் எடுக்கல அப்படின்னா, அனாட்டமி பிசியாலஜிலாம் வந்து அது கொஞ்சம் நேரோடு மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. ஏன்னா அது ஸ்பெசிஃபைட் ரோல் தான். மெடிக்கல் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸர் ரோல் தான் இருக்கும். ஃபார்மால வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இண்டஸ்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய ரோல்ஸ் இருக்குது. ரவி சார் அதை பற்றி சொல்லுவார்னு நினைக்கிறேன். நிறைய ரோல்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியிலையும். ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் அட்வான்டேஜ் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒப்பீனியன் சேஞ்ச் ஆனால் கூட ஃபியூச்சர்ல வந்து இண்டஸ்ட்ரி சைட் போகணும்னு நினைச்சாலும் அந்த பக்கம் போய்க்கலாம். நமக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்குது ஃபார்மா எடுத்தாலும். ஸோ என்னோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் வந்து நான் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணணும் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் அதுதான் வந்து ஃபியூச்சர்ல பண்றதா ஐடியா. நான் இப்போ ரவீந்திரன் சார் போறேன். சார் நீங்க இப்போ ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ அதனால எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்னும் இன்புட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார்? ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன். நானும் திரும்பதே ஆரம்பிக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் அதான் தேர்ட் இயர் முடிக்கும் போது என்ன அகாடமிக்ஸ் ஒன்று, அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி நான் கவனிச்சு. இண்டஸ்ட்ரியில கேட்கும் போது 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரலா கேள்விப்பட்டேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கோ மார்க்கெட்டிங் சொல்லுவோம் வந்து அது. ஸோ மெடிக்கல் மார்க்கெட்டிங்ல வந்து மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் ஆர் ரீஜனல் மெடிக்கல் அட்வைசர்னு ஒரு ரோல் சொல்லுவோம். மெடிக்கல் அட்வைசர் நான் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நேம் மட்டும் சொல்றேன், அப்புறம் பின்னாடி சொல்றேன். மெடிக்கோ மார்க்கெட்டிங் ஒரு செக்மெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஒரு செக்மெண்ட். ஃபார்மகோ விஜிலன்ஸ் வந்து உனக்கு வந்து மெடிக்கல் இன்ஸ்டியூட் சைட்டும் இருக்கு, வந்து கார்பரேட் சைடு மாதிரி இருக்கு வந்து. இப்போ ஏன்னா ஃபார்மாவும் கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுவாங்க, அவனுக்கு நியூ ட்ரக்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, அது இருக்கு. அது போக வந்தது அகாடமிக்ஸ்லயும் இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அங்க ரெகுலரா ஏடிஆர் மானிட்டரிங் சென்டர் ஒன்று இருக்கு வந்து இன்ஸ்டியூஷன்ல, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் இருக்கு. இது போக வந்து கார்பரேட் சைடு பார்த்தா வந்தது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். அவங்க வந்து இப்ப நான் ஏதாச்சும் புது ட்ரக் வந்து நான் இங்க இந்தியாவில ஏதாச்சும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, இல்ல வந்து புது டோசேஜ் ஃபார்ம் சேஞ்ச் பண்றோம், ஏதாவது சேஞ்ச் பண்ணா ரெகுலேட்டரி கோட், அதாவது நான் இங்க வந்து ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி சொல்லுவோம், நாங்க சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் பாட்டுக்கு வந்து DCGI. அவங்ககிட்ட வந்து டீல் பண்றதுக்கு நாங்க வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வச்சிருக்கிறோம் வந்தது. இது போக கிளினிக்கல் ஆபரேஷன் சொல்லுவோம் வந்தது. இது வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கிறது வந்தது. ஸோ ஒரு ஸ்டடிஸ் நடந்துட்டு இருக்குன்னா வந்தது அது எப்படி கோஹெட் பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் வந்தது. அப்புறம் வந்து அது ரிப்பீட்டடா வந்தது கவர்மெண்ட் கூட என்கேஜ் பண்றது வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க இன்வால்வ்டா இருப்பாங்க வந்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மெடிக்கோ மார்க்கெட்டிங் போய்க்கிறேன் வந்தது. நான் ஒர்க் பண்ற ப்ரொஃபஷன் வந்து மெடிக்கோ மார்க்கெட்டிங் வந்து. மெடிக்கோ மார்க்கெட்டிங்ல வந்து 2 செக்மெண்ட் வந்து, ஒன்னு மெடிக்கல் சயின்ஸ் லியேசன், இன்னொன்னு வந்து மெடிக்கல் அட்வைசர்னு போகும் வந்தது. ஸோ இது வந்து ரெண்டுமே உனக்கு பேரலல் மாதிரி இருக்கலாம். சில சமயம் வந்து ஹைரார்கி போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் லியேசன், அடுத்து மெடிக்கல் அட்வைசரா இருக்கலாம். மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில ஒரு ஜோன்ல வேலை பார்ப்பாங்க வந்தது. ஒரு ஏரியா மட்டும் கவர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்தியாவை 4 ஜோனை பிரிச்சுக்கிட்டு ஒரு ஜோனுக்கு ஒரு மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் வச்சுக்கோ நான் வந்தது. அவங்க அந்த ஒரு ஜோன்ல இருந்துகிட்டு அவங்களுக்கும் குறிப்பிட்ட ஃபோக்கஸ் மாலிகுல்ஸ் நாங்க கொடுத்துருவோம் வந்தது. அந்த மாலிகுல்ஸ் பத்தி படிக்கிறது, படிச்சுட்டு போயிட்டு நாங்க வந்து கீ ஒப்பீனியன் லீடர்ஸ் எங்களுக்கு வந்து சொல்லுவோம் நாங்க. அதாவது ஒரு HCPs, ப்ராமினன்ட் HCPs வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட் வந்து நாங்க எங்கிட்ட இருக்க மாலிகுல் இருக்கு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் CO-ஃப்ளோரின் வந்து இன்ஹலேஷன் அனஸ்தெட்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ வந்தது. நான் வந்து இப்போ ஒரு புது மாலிகுல் வந்து அனஸ்தீசியால கொண்டு வந்தேன் வந்தது. இப்போ வந்து டாக்டருங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங், புது மாலிகுல் நிறைய பேருக்கு தெரியாது வந்தது. அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து அந்த ரீஜனல் இருக்கிற ஒரு ஆளை வந்து நாங்க வச்சு என்கேஜ் பண்ண வைப்போம் வந்து. அவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் அவங்கள தான் சொல்றோம் வந்தது. சம்டைம்ஸ் வந்தது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாலிகுல் ஃபங்க்ஷன் ஆகுது வந்து அந்த ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு வந்தது. அது போக வந்து ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணலாம், தெரப்பியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் வந்தது. மார்க்கெட்டிங் மிக்ஸ் பண்ணது, பிசினஸ் மிக்ஸ் பண்ண மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஓகே வந்தது. ஸோ எங்ககிட்ட சில மாலிகுல்ஸ் இருக்கு வந்தது. சயின்டிபிக் டேட்டாவை கேதர் பண்ணிட்டு இதை எப்படி பெஸ்டா யூஸ் பண்ணலாம் வந்தது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் we have to say what are the good parts and what are the bad parts. ஓகே, ஸோ அது போக வந்து இன்னும் வேற ஏதாச்சும் ஸ்டடிஸ் பண்ணணுமா, என்னென்ன ப்ரோக்ரஸ் பண்ணலாம் வந்தது, என்னென்ன ரெக்விசிட் இருக்கு வந்தது. ஃப்ரம் அ பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் மெடிக்கல் இன்புட்டா இருந்து நாங்க யோசிச்சு இதெல்லாம் நாங்க கொடுப்போம் வந்தது. அது போக வந்து எங்களதுல ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன் ஷீட் அதெல்லாம் அப்ரூவ் பண்றது எல்லாம் எங்க இன்புட் இருக்கும். ஸோ ஃபார் இது வந்து மெடிக்கோ மார்க்கெட்டிங். ஃபார்மகோ விஜிலன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்தது அவங்க வந்து இப்போ ஜெனரல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் தான் வேற இதுல வந்து ட்ரக் சேஃப்டியை மானிட்டர் பண்றது தான் வந்தது. இப்போ வந்து எல்லா கம்பெனியும் ஒரு பர்டிகுலர் மாலிகுல்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரக்ஸ் வச்சிருப்பாங்க வந்தது. ஸோ அதுக்கு வந்து ரெகுலர் வந்து பார்க்கணும் ஏதாச்சும் ப்ராப்ளம், புதுசா ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம்ஸ் வருதா. சில வந்து நீ ஆல்ரெடி இப்போ நம்ம படிக்கும்போது மோஸ்ட் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் படிச்சிருப்போம். சில வந்து ரேர் சைடு எஃபெக்ட்ஸ், வெரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் பார்ப்போம் வந்தது. இது மட்டும் இல்ல, நம்ம ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஓவர் 10 years 15 years 20 years யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரேரான ஏதாச்சும் இன்சூரன்ஸும் நடக்கலாம் வந்தது. ஸோ இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு டிவிஷன் வேணும். அவங்க தான் ஃபார்மகோ விஜிலன்ஸ் சொல்லுவோம் வந்தது. அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு சிக்னல் வருதுன்னா இது உண்மையாலுமே இந்த ட்ரக்னால தான் வருதா, இந்த காஸ்ட் அட்வர்ஸ் ஈவென்ட் ட்ரக்னால தான் வருதா, இல்ல வேற ஏதாச்சும் காரணம். ஸோ அதை அசஸ் பண்றவங்க சொல்லுவாங்க. இவங்க வந்து மெடிக்கல் மானிட்டர்னு சொல்லுவாங்க வந்து அது ஒர்க் பண்றீங்க. இது செகண்ட் செக்மெண்ட் வந்து. மூணாவது வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ஸோ நான் சொன்ன வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாங்க சொல்லுவோம் சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி DCGI சொல்லுவோம் வந்தது. ஸோ ஏதாச்சும் கம்பெனி விஷயத்துல ஏதாச்சும் புது மாலிகுல் லான்ச் பண்றோமோ, புது ஸ்டடி பண்றோமோ, ஏதாச்சும் இல்ல ஆல்ரெடி இருக்கிறதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றோமோ, அதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்குன்னு வந்தது பாக்குறதுக்கு வந்தது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் சொல்லுவோம் வந்தது. இப்போ மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்டா PG ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது தீசிஸ் பண்ணுவாங்க வந்தது. அதுக்கே வந்து எத்திக்கல் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து அட்ரஸ் பண்ணுவோம் வந்தது. வேற ட்ரையல் கண்டக்ட் பண்ணா டைரக்டா வந்து DCGI தான், அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி தான் ரீச் அவுட் பண்ணுவோம் வந்தது. ஸோ அந்த நீட் கேப் அட்ரஸ் பண்றது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் சொல்லுவோம் வந்து நாங்க வந்தது. 4வது செக்மெண்ட் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் வந்தது.
ஸோ இது மேபி சம் பர்சனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் வந்து அது. சிலதெல்லாம் வந்து இன்னோவேட்டிவ் கம்பெனிஸா இருப்பாங்க, சிலர்லாம் வந்து பிராண்டட் கம்பெனிஸா இருப்பாங்க வந்து. இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தா புது புது மாலிகுல்ஸ் வரும்போது புது புது இண்டிகேஷன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, புது புது கம்பேரிசன் பார்ப்பாங்க வந்தது. ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறது இந்த கிளினிக்கல் ரிசர்ச் டீம் கொடுப்பாங்க வந்தது. இவங்க வந்து குறிப்பிட்ட மாலிகுலுக்குன்னு ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஓவரால் கிளினிக்கல் ரிசர்ச்சுன்னு ஒர்க் பண்ணுவாங்க வந்தது. ஸோ இது நான் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன்னா, யாராச்சும் ஒருத்தர் கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கிறாங்க வந்தது. பட் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல தான் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, நான் எந்த கிளினிக்கல் ரிசர்ச் வேணா பண்ணலாம், எனக்கு கிளினிக்கல் ரிசர்ச் எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களுக்கு அவங்களுக்கு இந்த செக்மெண்ட் யூஸ் ஆகும் வந்தது. ஸோ மெடிக்கோ மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் பிசினஸ் ஆஸ்பெக்டா யோசிக்கிறவங்க அவங்க போலாம் வந்தது. நாங்க ஏன்னா இன்னொன்னு growth வந்து கொஞ்சம் எக்ஸ்போனன்ஷியலா இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் வந்தது. ஃபார்மகோ விஜிலன்ஸ், ட்ரக் மானிட்டரிங், அதாவது சேஃப்டியை மானிட்டர் பண்றது அது ஒரு இருக்கும் பாட்டுக்கு வந்தது. ரெகுலேட்டரி கவர்மெண்ட் கூட இந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுல எங்கேஜ் பண்ணிட்டு என்னெல்லாம் வந்து இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாம் அவங்க தான் மானிட்டர் பண்ணுவாங்க வந்தது. லாஸ்ட் கிளினிக்கல் ரிசர்ச் வந்தது. ஓகே சார், இப்போ இந்த செக்மெண்ட்குள்ள எல்லாம் போறது ஈஸியா இல்ல டிஃபிகல்ட்டா சார்? எந்த ஃபார்மகாலஜிஸ்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா போறதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும்? எம்என்சின் போகும்போது ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்க போகுது உள்ள போறது. இது எவ்வளவு ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் சார்? ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு இல்லை வந்தது. எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம், எம்டிஎஸ் டென்டல் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், ஃபார்ம்டி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் எம்என்சி மட்டும் இல்லை, இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்க நம்மள வந்து இந்தியாவில் வந்து லோக்கல் கம்பெனிஸ் இங்கே இருக்கிறாங்க வந்து அவங்களும் இருக்கிறாங்க வந்தது. ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவாங்க வந்தது. அது அவங்களோட பட்ஜெட் அதெல்லாம் பார்ப்பாங்க வந்து. நாம வந்து டாப் எம்என்சிஸ்ன்னு போனா ஜென்ரலா வந்தது அவங்க வந்து எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க. ரீசன் பீயிங் வந்தது எங்களுக்கு ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தெரியும் வந்தது, ரெகுலேட்டரி அப்ரூவல் ப்ராசஸ் எப்படின்னு தெரியும் வந்தது. ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் பிஜி படிக்கும்போது டீடைலா படிப்போம் வந்தது. ஸோ எங்க இன்புட் பெட்டரா இருக்கும். அதுக்குன்னு நாங்க மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை வந்தது. எம்பிபிஎஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் பண்ணலாம். அதை அசஸ் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டி வந்து இன்டர்வியூ வச்சு அசஸ் பண்ணுவாங்க வந்தது. உனக்கு வந்தது இப்போ நான் ஒரு எம்என்சில இருக்கிற போது வந்தது, நான் என் மாலிகுல் ரிலேட்டடா ஒரு ரீசன்ட் ட்ரையல்ஸ் ஏதாச்சும் எடுத்து கொடுத்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவேன் நான் வந்தது. இது ஜென்ரலா பார்த்தா பிஜி படிச்சவங்களால வந்து ஒரு ஸ்டடியை ப்ராப்பரா அசஸ் பண்ணி பண்ண முடியும் வந்தது. யூஜி படிக்கும்போது அந்த அளவு டீட்டெயிலா ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் பேப்பர் கொடுத்தோம்னா அந்த அளவு படிக்க மாட்டோம். பிஜில வந்து டீட்டெயிலா வந்து இந்த ஸ்டடி ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க, இந்த பேஷண்ட் எதுக்கு வந்தாங்க, இந்த அவுட்புட் மீனிங் என்ன வந்தது, என்னென்ன இதோட ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அப்ளிகபிலிட்டி என்ன டீட்டெயிலா படிப்போம் வந்தது. ஸோ ஒரு டாபிக் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு டைம் லைன் கொடுத்து ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த பிபிடி அசஸ்மெண்ட் வச்சு மெடிக்கல் டீம் முடிவு பண்ணுவாங்க, கோ ஹெட் பண்ணுவாங்க இல்லையா வந்தது. இண்டிவிஜுவலா என்னென்ன ட்ரக்ஸ் இந்த தெரப்பி தெரியுமா அப்படிலாம் ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி எம்டி ஃபார்மகாலஜி டிகிரி அவங்க இருக்குன்னா அதுல ஓரளவுக்கு தெரியும் வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிசர்ச் பேக்ரவுண்ட் உனக்கு ரிசர்ச்சை பத்தி என்ன டீட்டெயிலா தெரியும் அதை மட்டும் அசஸ் பண்ணுவாங்க எதா இருந்தாலும் வந்தது. ஓகே, ஸோ ஒரு நார்மல் எம்பிபிஎஸ் இல்லைன்னா மீதி பீப்புள் பண்ண முடிஞ்சாலும் எம்டி ஃபார்மகாலஜி முடிக்கும் போது தேர் இஸ் அன் எட்ஜ் இருக்கு, எங்களுக்கு இருக்கு வந்தது. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லணும்னா வந்தது ஹைரார்கில வந்தது growth வந்து மற்றவங்களுக்கு இருக்காது, எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் ஜென்ரலாவே இருக்கும் வந்தது. அந்த மெடிக்கல் சயின்ஸ்ல ரீஜனல் மெடிக்கல் அட்வைசர் ஆர்எம்ஏ சொல்லுவோம், ஆர்எம்ஏல இருந்து எம்ஏ ரூல் மூவ் பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க, மற்ற பேக்ரவுண்ட்ல யோசிப்பாங்க. ஏன்னா ப்ராசஸ் இன்னும் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸ் லேசன்ல இருந்து வந்து எம்ஏ ரோலோ இல்ல மேனேஜர் ரோலோ போகும்போது வந்தது இன்னும் நிறைய ரிலேட்டடா வந்து இந்த ரெகுலேட்டரி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ்ல இது வந்து ரெகுலேட்டரி காமன் அவங்க தனியா அவங்க ஒர்க் நிறைய இருந்தாலும் எங்களுக்கும் நாங்க மிக்ஸ்டா வரும் வந்தது. ஸோ வந்து அந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வராது வந்தது. இப்போ எஃப்டிஏ பத்தி நாங்க அவங்க கைடன்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்கணும் வந்தது, யூரோப்பியன் பார்க்கணும் பாட்டுக்கு வந்தது. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த நியூ ட்ரக் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல் ரூல்ஸை பத்தி டீடைல்டா நாங்க தெரியணும் பாட்டுக்கு வந்தது. எஸ்சிசி கமிட்டி நான் சும்மா சொல்றேன் வந்து இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி ரிலேட்டடா நிறைய தெரிஞ்சுக்கணும் வந்தது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, கத்துக்கிற மாதிரி இருக்கிற ஆளுங்க இருக்கும்போது ரொம்ப ரேரா தான் 1% 2% ஆளுங்க தான் வந்து அந்த மாதிரி கத்துக்க முடிஞ்சு சமாளிக்க முடியுது. ஸோ அதனால வந்து மேல growthம் பாத்தீங்கன்னா வந்து மற்ற ப்ரொஃபஷனுக்கு இல்லை, மேல மேனேஜர் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் தான் இருப்பாங்க வந்தது. சந்தீப் சார், இப்போ நீங்க லைக் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம லைக் யூஸ்வலாவே நான் கிளினிக்கல் எடுத்துட்டு லைக் அதுக்கப்புறம் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிற மாதிரி தான் எல்லாருமே க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் நீங்க அதுக்கப்புறமும் இருக்கீங்க, அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அண்ட் அதுலயும் நீங்க இப்போ கிளினிக்கல் ஃபார்மகாலஜி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும்? ஏன்னா யூஸ்வலா நம்மளோட மித்து வந்து என்ன அப்படின்னா ஃபார்மகாலஜி தான் முடிச்சுட்டா பேஷண்ட் பாக்குறதுங்கிறது எப்பயுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்க கிளினிக்கல் இது பண்ணும்போது என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு, இல்ல வாட் ஆர் யுவர் தாட்ஸ் பிஃபோர் கோயிங் இன்டு இட் அண்ட் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இட்? ஸோ பேஷண்ட்ஸ் பார்க்குறதுங்கிறத பொறுத்து தான் எம்பிபிஎஸ் முடித்தாலே அவங்க பார்க்கலாம், யார் வேணாலும் பேஷண்ட்ஸ் பார்க்கலாம் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா. ஸோ எம்டி ஃபார்மகாலஜி படித்தா எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, உங்களுக்கு ட்ரக்ஸ் பற்றி கிளியர் நாலேஜ் இருக்கும், எந்த ட்ரக்ஸு எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்,
அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும், இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் மோஸ்ட் எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் வந்து அவுட் சைட் கிளினிக்ஸ் கூட வச்சிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஏன்னா, ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ எனக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எப்படி பண்ணணும், இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஸோ இதை லேர்ன் பண்ணுறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ணுங்கன்னு கற்றுக்கணும், அது ஒன்று. ஸோ வெறும் எம்டி ஃபார்மகாலஜி நம்ம 3 வருஷம் பிஜி பீரியட்ல அவ்வளோ பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ யூஸ்வலாக டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இதுலேயே போயிடும். ஜென்ரலாக பேஷண்ட் சர்வீஸ் நம்ம எதுவும் அவ்வளோவா பண்ணுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, அது இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து. ஸோ டிஎம் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி என்னன்னா யூ வில் டூ அ பேஷண்ட் சர்வீஸ். ஸோ பேஷண்ட் சர்வீஸ் டைரக்ட் பேஷண்ட் சர்வீஸ் இருக்கும். ஸோ நாங்கள் என்னென்ன பேஷண்ட் சர்வீஸ்ங்கிற மாதிரி பண்ணுறோன்னா, சப்போஸ் இப்போ ரவி சொன்ன மாதிரி ஃபார்மகோ விஜிலன்ஸ் இருக்கு. ஸோ ஃபார்மகோ விஜிலன்ஸ்னா இப்போ ஏதோ ஒரு ட்ரக் சாப்பிட்றாங்க, ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ யூஸ்வலாக அது வந்து ட்ரீட்டிங் டாக்டர்ஸ்ட்ட பேஷண்ட் போய் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மருந்து நான் சாப்பிட்டோம், இந்த மாதிரி உடம்புல அரிப்பு வந்துடுச்சு, இல்லை வந்து காய்ச்சல் வந்துடுச்சு, தலைவலி வருது, அந்த வாந்தி வருது, அந்த மாதிரி எல்லாம். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லையும் ஒரு செல் இருக்கும், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் மானிட்டரிங் செல் இருக்கும், ஃபார்மகோ விஜிலன்ஸ் யூனிட். ஸோ அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் பேஷண்ட்டை அவங்களோட ஹிஸ்ட்ரியை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எப்போ மருந்து சாப்பிட்டீங்க, எந்த டைமில் இந்த ரியாக்ஷன் வந்துச்சு, ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு தேர் வில் பி அ டீம் ஃபார்மகோ விஜிலன்ஸில். யூஸ்வலாக ஃபேக்கல்டி அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் நடக்கும், டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ் நடக்கும். ரியலி இந்த ட்ரக்னால தான் அந்த ரியாக்ஷன் வந்துச்சா, இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு கண்டுபிடிச்சி நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ இது ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஒரு ரோல். ரெண்டாவது ஒன்று, சப்போஸ் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் அனிமல் ஹவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீ கிளினிக்கல் ரிசர்ச், அதாவது ஒரு மாலிகுல் புதுசாக கண்டுபிடிச்சா டைரெக்டாக ஹியூமன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதை வந்து செல்லில் டெஸ்ட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன செல்ஸில். அதுக்கப்புறம் பெரிய லெவல் அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க, எலியிலலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் கிளினிக்கல் ரிசர்ச்னா ஒரு ஸ்டடி, அதாவது ஒரு புது ட்ரக்கை வச்சு ஹியூமன்ஸ்ல டெஸ்ட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, எப்படி இதெல்லாம் பண்ணணும், என்ன டிசைன்ல ஒரு ட்ரையல் பண்ணணும், அப்படி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம இருக்கு, மைன்யூட் டீட்டெயில்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு 3 years இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு லேர்ன் அதர் எல்லாமே. ஸோ அந்த ப்ராசஸை நீங்க கத்துக்கலாம். அப்புறம் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூஸ்வலாக மெடிக்கல் பேக்ரவுண்ட்லன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பிஎஸ்எம் பீப்புள் தான் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொஞ்சம் நீங்களே அதை படிச்சுக்கலாம், அதுக்கு யாரோட ஹெல்ப் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் கிளினிக்கல் ரிசர்ச்சராக மெயினாக இருக்கும்போது நீங்கள் டேட்டாலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் என்ன நடக்கும்னா கால்ஸ் வரும், ரெஃபரல் கால்ஸ் கிளினிக்ஸ்ல இருந்து. கிளினிஷியன்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸ் மல்டிபிள் ட்ரக்ஸ்ல இருப்பாங்க, 10 ட்ரக்கு 12 ட்ரக் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ட்ரக் இன்ட்ராக்ஷன்ட்டு ஒரு இது இருக்கு. ஒரு ட்ரக் வந்து இன்னொரு ட்ரக்கோட பிளட்ல இருக்க லெவலை கம்மி பண்ணலாம், கூட்டலாம், சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கால்ஸ் எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்கள் அதை அனலைஸ் பண்ணுவோம். அந்த 10 ட்ரக் இருக்குன்னா அந்த 10 ட்ரக்ல எதோட இன்ட்ராக்ட் ஆகி அஃபெக்ட் பண்ணுது, அதை கம்மி பண்ணலாமா, ட்ரக் எப்படி கம்மி இப்போ யாரும் எந்த பேஷண்ட்டும் 10 ட்ரக் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ எது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரக், எது இப்போதைக்கு தேவையில்லை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கால்ஸ் கொடுப்போம். அது ஒன்று இருக்கு. அடுத்து வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டீவர்ட்ஷிப், இது ஒரு முக்கியமான பாட்டு. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாரும் யூஸ்வலாக சாப்பிடுவாங்க, யூஸ்வலாக அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஃபார்மசியில், வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும். வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் சில டைம் அப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க வாங்கிட்டு. ப்ளஸ் அதனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணலாம், அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து வேலை பார்க்காது. அதுக்கு பேர் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது. ஸோ இது வந்து காமனாக ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில் நடக்கும், நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது நடக்கும். தேர் இஸ் அ கமிட்டி கால்டு ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டீவர்ட்ஷிப் கமிட்டி. அதில் ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் போவாங்க, கிளினிக்கல் ரவுண்ட்ஸ் போவாங்க, போயிட்டு மல்டிபிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் போயிட்டு இருக்குன்னா இது கரெக்டான ஆன்டிபயோட்டிக்கா, அந்த கிருமிக்கு அது கரெக்டாக போகுதா அப்படின்ட்டு ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணிட்டு ஒப்பீனியன் கொடுப்போம். ஏதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம், நியூ ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டொமைன் இருக்கு.
இதெல்லாம் பேஷண்ட் சர்வீஸ் டைரக்டாக வரும். அடுத்து தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங்னு ஒன்று இருக்கு. பேஷண்டோட ட்ரக் லெவல்ஸ் பிளட்ல எவ்வளோ இருக்கு, அது வந்து கரெக்டான ரேஞ்சில் தான் இருக்கா இல்லை டாக்ஸிக் லெவலில் இருக்கா, இதை அனாலிசிஸ் பண்ணுவோம். இதை அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரக் வந்து எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ டோஸ் குறைக்கணும், இல்லை எவ்வளோ டோஸ் கூட்டணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கோர் பேஷண்ட் ரிலேட்டட் சர்வீஸ், இந்த தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங், ஆன்டிமைக்ரோபியல் ஸ்டீவர்ட்ஷிப்பு, ஃபார்மகோ விஜிலன்ஸ். இது போக எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ரவீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு புது மாலிகுல் ஏதாவது டெவலப் பண்ணணும், இதை புதுசாக பேஷண்ட்ல ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னா அந்த பேஷண்டோட ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு அசஸ் பண்ணுறது கமிட்டி இருக்கும். ஸோ ஃபார்மகாலஜிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மெம்பர் ஆஃப் த கமிட்டி, மேண்டேட்ரி மெம்பர் ஆஃப் த கமிட்டி. இதெல்லாம் ஒரு ரோல் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. இதெல்லாம் எப்படின்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த டொமைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் விசாரிக்கணும், அந்த இன்ஸ்டிடியூஷனில் அந்த டொமைன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது பெட்டர். சஞ்சீவ் எல்லாத்தையும் கவர் பண்ணா மோஸ்டா எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஜென்ரலா ஃபார்மகாலஜிஸ்ட் வந்து அதான் பேஷண்ட் கவர் பார்க்க மாட்டாங்க, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து அதாவது எப்பெல்லாம் ட்ரக் வந்து மோர் தென் ஒன் ட்ரக் ஐசியூ செட்டிங்ஸ்ல, இந்த மெயின் ஐசியூ செட்டிங்ஸ் அக்யூட் கேர்ல வந்து ரொம்ப ரிஸ்க் வந்து ஓகே வந்தது. ஸோ அப்போ வந்து மல்டி டிசிப்ளினரி டீமா பண்ணுவாங்க. வந்தது ஐசியூல இருக்க இன்டென்சிவிஸ்டும் பார்ப்பாங்க. வந்தது மைக்ரோபயாலஜிஸ்டும் ஒர்க் பண்ணுவாங்க. வந்தது பேத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் பேத்தாலஜிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இன்வால்வ் பண்ணுவாங்க, பட் சம்டைம்ஸ் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஃபார்மகாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணுவாங்க. இந்த ஏரியா வந்தது அவன் பண்ணா. அதே மாதிரி மத்தவங்க மட்டும் லேப் பண்ண மாட்டாங்க, ஃபார்மகாலஜிஸ்ட் நாங்களும் பண்ணுவோம். ட்ரக் மானிட்டரிங்காக பண்ணோம். வந்தது சில ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறிச்சுனாலும் வந்தது உனக்கு வந்து ஒன்னும் ஒர்க் ஆகாது, இல்ல பேஷண்ட் வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். வந்தது ஸோ அந்த லேபரேட்டரி ஒர்க்கும் எங்களுக்கு ஒன்று வரும், பட் ஆனா இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டியை பொறுத்து அது எப்பயுமே மாறும். வந்தது சில இடத்துல பாத்தீங்கன்னா கிளினிக்கல் கெம்ல தானடா, கெம் இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க தனி யூனிட் ரெகுலரா பேஷண்ட பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க வந்து ஓபிடி தனியா ரன் ஆகுது மும்பைல. அப்புறம் எந்த ஸ்டடி பண்ணாலும் ஃபார்மகாலஜி, அதாவது மெயினா ஃபேஸ் 1 ட்ரையல்னு சொல்லுவாங்க. வந்தது ஃபார்மகாலஜிஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டடி ரன் பண்ண முடியும். வந்தது ஸோ சில மேஜர் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்மகாலஜி, அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஹியூமன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. வந்தது ஃபார்மகாலஜிஸ்ட் இல்லாம பண்ண முடியாது. வந்தது ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அது ட்ரையல் ரிலேட்டடா எது இருந்தாலும் வந்து ஃபார்மகாலஜிஸ்ட் எப்பயுமே இன்வால்வா இருப்பாங்க. நான் அப்படியே நார்மல் சார்ட்ட போறேன். ஸோ நார்மல் சார், இப்போ நீங்க எக்ஸாக்ட் அகடமிக்ஸ்ல இருக்கீங்க. பேசிக்கா நீங்க ஏன் அகடமிக்ஸ் சூஸ் பண்ணீங்க? லைக் வென் தேர் இஸ் அ கார்பரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, இல்ல வாட் இஸ் த ரீசன் ஃபார் பீங் ஹியர் அண்ட் வாட் இஸ் த லைஃப் இப்போ முடிச்சு நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் அகடமிக்ஸோட லைஃப் எப்படி இருக்கு, வாட் இஸ் த growth ஆப்பர்ச்சுனிட்டி இங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஃபார்மகாலஜி as a சப்ஜெக்டா பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு பிரைமரியான ஒரு திங். இது இல்லாம அடிஷ்னலா என்னென்னலாம் யோசிச்சுன்னா, லைக் உங்க மைண்ட்ல என்னென்ன இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நான் 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் வேணும், லைக் நான் ஒரு பேஷண்ட் கிளினிக்ஸ் மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த டைம்ல இருந்தாலும், லைக் வித் எம்டி ஃபார்மகாலஜியில் ட்ரக்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுனால ஸோ ட்ரக் நாலேஜ் நல்லாவே இருக்கும். பேஷண்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டு பேசிக்கான எம்பிபிஎஸ் நாலேஜே போதும். ஸோ வித் எம்பிபிஎஸ் நாலேஜ் அலாங் வித் எம்டி ஃபார்மகாலஜி நாலேஜ் ஐ கேன் ஏபிள் டு சி த பேஷண்ட்ஸ். ஸோ பேஷண்ட் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சாலும் பேஷண்ட் பார்க்கலாம். ஸோ கிளினிக்கல் டச் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்துட்டு இன்கேஸ் நான் இண்டஸ்ட்ரி சைட் போகணும், நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கேன், இண்டஸ்ட்ரி சைட் போனாலும் போகலாம். இன்னொன்று வந்துட்டு அகாடமிக்ஸ். மேஜர் டொமைன் வந்துட்டு இது 3 தான். இது 3 டொமைன்ஸ் தான். ஸோ இது 3 டொமைன்ஸுமே இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சதுனால தான் ஃபார்மகாலஜி சூஸ் பண்ணது. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் எம்டி ஃபார்மகாலஜி. முடிச்ச உடனே நான் ஆக்சுவலாக எஸ்ஆர் ஜாயின் பண்ணிட்டேன், சேம் காலேஜ் யூசிஎம்எஸ்லேயே. ஜாயின் பண்ணிட்டு நான் ஐ அப்ளைட் ஃபார் இன்டர்வியூ இன் மல்டிநேஷனல் கம்பெனி ஆஸ் அ லைக் இண்டஸ்ட்ரி சைட் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்டர்வியூலாம் அப்ளை பண்ணேன். ஒரு சில என்எம்சியில் நான் ஆக்சுவலாக செலக்ட் ஆனேன். பட் அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு மினிமம் 3-4 இயர்ஸ் வந்துட்டு அந்த டொமைன் அந்த ஜோனில் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி அண்ட் அதர் செக்டார்ஸில், இல்லை மும்பை அந்த செக்டார்ஸில் வந்துட்டு மினிமம் 4 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கேட்டாங்க. லைக் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஈவன் வந்துட்டு இப்போது அவங்களுமே கீப் ஆன் சேஞ்சிங் த பர்சன்னா அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டேன்னா என்னை ட்ரெயின் பண்ண ஒரு 1 month 2 months ஆகும். அதுக்கப்புறம் நான் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். பட் நான் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கும் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ அவங்க மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ஜோன் சே ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி இல்லை மும்பை பெங்களூர் அந்த ஜோனில் நான் கண்டினியூஸாக ஒரு 4 years இல்லை 5 years அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்.
மோரோவர் என்னோட பர்சனல் திங்ஸ்னால நான் என்னால் அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி கண்டிஷன் ஐ ஹவ் டு மூவ் டு மை நேட்டிவ் பிளேஸ். லைக் அதனால வந்துட்டு நான் மேஜரான ப்ராப்ளம் என்னன்னா இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு ஈவன் ரவி சாருக்குமே தெரியும். இப்போதைய கண்டிஷனில் வந்துட்டு நார்த் சைடில் லைக் மும்பை அப் டு மேக்ஸிமம் பெங்களூர், ஸோ அதுக்கு கீழே சென்னையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இப்போ தமிழ்நாட்டில் பர்சேவாக வந்துட்டு இண்டஸ்ட்ரி சைடில் ஒர்க் பண்ண முடியாது. லைக் என்னோட நாலேஜ் பொறுத்தளவு. லைக் ரவீந்திரநாத், உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கான்ட்ராக்டிவா ரெஸ்பான்ஸ் எதுனா நீங்க சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரி எடுக்காததுக்கு நான் முடிச்சுக்கிறேன். இண்டஸ்ட்ரி எடுக்காததுக்கு மெயினான ரீசன் வந்துட்டு இதுதான். ஸோ நான் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஹாஸ்பிட்டலில் 1 year ரிசர்ச் முடிச்சுட்டு இப்போ கரண்டாக யூஜி காலேஜ் ஐஜிஎம்ஸ்லேயே நான் வந்துட்டு 1 year ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அகாடமிக்ஸ் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் என்னோட செட்டப் வந்துட்டு இப்போ கரெக்டாக ஷூட் ஆகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் இண்டஸ்ட்ரி போயிட்டு இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் நான் திருப்பி நான் அகாடமிக் சைடு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு காமனான அட்வைஸாக சொல்றது என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 1 year ஆஃப் ரிசர்ச் முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சைடு போங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் திருப்பி அகாடமிக் சைடு வரணும்னா நீங்கள் டேரெக்டாக இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அப்படி வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா அட் த டைம் நீங்கள் திருப்பி வரப்போ இப்போ ஒரு 10 yearsக்கு அப்புறம் வரீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ். ஸோ இது 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 ஒரு பாயிண்ட். ஸோ அதனால இப்போ நான் கரண்ட்டாக அகாடமிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சைடில் இப்போ என்னால் லைக் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண முடியல. பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, ஒர்க் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் அகாடமிக்ஸை கம்பேர் பண்ண காட்டிலும் இண்டஸ்ட்ரி சைடு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹாட்டான பிளேஸ் தான். லைக் ரொம்ப ட்ராவல்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒரு லைக் ரிலேட்டிவ் கம்பேர்ட் டு அகாடமிக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ரிலேட்டிவ்லி ஹாட்டர் பிளேஸ் டு ஒர்க். லைக் ட்ராவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த பே ஸ்கேல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வென் கம்பேர்ட் டு அகாடமிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நமக்கு எது ஷூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு அகாடமிக் ஷூட் ஆனாலும் நான் அகாடமிக் சைடு வந்துட்டேன். மோரோவர் எனக்கு டீச்சிங்லேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வெதர் இட் இஸ் யூஜி டீச்சிங் ஆர் பிஜி டீச்சிங். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அகாடமிக்ஸ் வந்துட்டேன். ஸோ இதுதான் இப்போது கரண்ட்டாக நான் அகாடமிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை இப்போது யூசிஎம்எஸ்ஸாக ஐஜிஎம்சியாக இருக்கட்டும், மெயினாக வந்துட்டு யூஜி டீச்சிங் வீக்லி மந்த்லி 4 times அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பிஜிஸ்க்கு வந்துட்டு பிஜி டீச்சிங், பிஜி கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பிஜியோட பயோஎஸ்ஏ இல்லைனா பிஜி செமினார், ஜேர்னல் கிளப் இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மாடரேட்டர் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறதை நம்ம மாடரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்மகோ விஜிலன்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிற ஒரு சூப்பர்வைசரி ரோல் லைக் அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி. இது வந்துட்டு எனக்கு இல்லை, லைக் இது எஸ்ஆர்ஸ் ஏபிஎஸ்லாம் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்க, நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அதர் அகாடமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் லைக் பேப்பர் கரெக்ஷன், யூஜி பேப்பர் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணுறது, அந்த இதில் இன்வால்வ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான அதர் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு 9 to 4 ஜாபு வித் அதுவும் லெக்சர் ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம முன்ன ப்ரேயராகவே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கூலரான ஒரு ப்ரொஃபைல். ஓகே சார். ஸோ இது போக உங்களுக்கு இப்போ ஃப்ரீலான்சிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? லைக் 9 to 4 முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஃப்ரீலான்சிங்னா இப்போ ஃபார்மகாலஜி முடிச்சுட்டு என்னென்ன ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும்? ஏதாவது ஒன் டைம் ஜாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வர முடியுமா? இல்லை ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா? ஃப்ரீலான்சிங்னா லைக் நம்ம வந்துட்டு கிளினிக்ஸ் ஆரம்பிக்கலாம், ஓபிடி மாதிரி செட் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைன் ஜாப், ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ்னால் வந்துட்டு ஃபார்மகோ விஜிலன்ஸ் இருக்குது. ஃபார்மகோ விஜிலன்ஸில் ரவி சொன்ன மாதிரி கம்பெனி சைடில் லைக் அங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி பே ஸ்கேல்ஸ் மாறும். ஸோ ஆன்லைன் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அது ரிப்போர்ட் வரும், அசஸ் பண்ணி ஒழுங்காக அப்லோட் பண்ணுறாங்களா இல்லை ஒழுங்காக அப்லோட் ஆகுதா அப்படிங்கிறது மானிட்டரிங் லெவல் இருக்கும். ஸோ ஆன்லைன் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ரோல். இன்னொன்று வந்துட்டு மெடிக்கல் ரைட்டிங். இது வந்துட்டு லைக் எம்டி ஃபார்மகாலஜி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். பட் அந்த மெடிக்கல் ரைட்டிங் கண்டென்ட் வந்துட்டு ட்ரக் ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரைட்டிங் அந்த ட்ரக் ரிலேட்டடாக எதில் வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்புறம் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃப்ரம் ரவீந்திரநாத், அது தமிழ்நாடு சைடில் ஏதாவது கரண்ட்டாக இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்க தான். ஏன்னா என்னோட நாலேஜ் வரைக்கும் அது இல்லை. இல்ல ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்ல இல்ல.
இந்த மெடிக்கோ ரெண்டு செக்டர்ல ஒர்க் பண்ணலாம் நம்ம ஊர்ல இருந்துட்டு வந்தது. ஒன் வந்து இது ஃபார்மகோவிஜிலன்ஸ், நார்மல் சொன்ன மாதிரி ஃபார்மகோவிஜிலன்ஸ் வந்து. ஸோ என்னன்னா சில ஜாப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரிமோட் ஜாப்ஸ் வந்தது. நீ ஆஃபீஸ் போய் அட்டன் பண்ண அவசியமே இல்லை வந்தது. ப்ரோக்ரஸ் ஆவா வந்து ஹையர்ல மேல போக வந்தது உனக்கு அதுக்கு மேல வந்து ஹெட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அப்போ மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லயே ஒர்க் பண்ணிக்கலாம் வந்து. ஏன்னா உனக்கு டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து உனக்கு கம்பெனி லேப்டாப்ல கொடுத்துருவானுங்க வந்தது. பேஷண்டோட சைடு எஃபெக்ட், பேஷண்டோட ப்ரொஃபைல் எல்லா டீடைல்ஸுமே வந்துடும் பாட்டுக்கு வந்தது. அதை வச்சு நீ அசஸ் பண்ண வந்தது. ஸோ இது உண்மையாலுமே ட்ரக்னால தான் வந்துச்சா இல்ல மேபி பேஷண்டோட கண்டிஷனாலே வந்துச்சா, இதெல்லாம் நீ வீட்ல இருந்து அசஸ் பண்ணிக்கலாம் வந்தது. அப்புறம் இந்த மெடிக்கல் மார்க்கெட்டிங் சைட்ல வந்து நான் ஒன்று சொன்னேன், மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் ஆர் ரீஜனல் மெடிக்கல் அட்வைசர் வந்து அவங்க ஒரு ஜோன்ல இருந்து ஒர்க் பண்ணுவாங்க வந்தது. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஜோன்ல வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா அது அவங்க வந்து ஒரு 4-5 சிட்டிஸ் வந்து எவ்ரி மந்த் விசிட் பண்ணுவாங்க வந்தது. பேஸ் லொகேஷன் ஒன்று சொல்லுவோம் வந்தது, அதான் மெயினான லொகேஷன் அவங்க இருப்பாங்க வந்தது. அது போக மற்ற எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 சிட்டிஸ் வந்து போய் கவர் பண்ணிட்டு வருவாங்க வந்தது. அந்த பேஸ் லொகேஷன் வந்து சென்னை, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை காமனா இருக்கும் வந்தது. ஒர்க் பண்றீங்க மேபி பாண்டிச்சேரி பக்கமா இருக்கிறவங்க இல்ல சென்னை பக்கமா இருக்கிறவங்க டிராவல் பண்ணி சென்னையில வந்துட்டு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தது. பட் ஆனா மெடிக்கல் சயின்ஸ் லியேசன்லயும் வந்து ரொம்ப நாள் கன்டினியூ பண்ண முடியாது, மேல க்ரோத்க்கு மூவ் ஆன் பண்ணிட்டு ஆகணும். மூவ் ஆன் பண்ணும்போது வந்து ஹெட் ஆஃபீஸ் ரோல் போகணும். கரண்ட்லி பக்கமா இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் ரோல் பாத்தீங்கன்னா மெயினான ஹப் வந்து மும்பை, அதுக்கடுத்து பெங்களூர் இருக்கு, டெல்லியில கொஞ்சம் இருக்கு, இப்போ வந்து ஹைதராபாத் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்கு வந்தது. ஸோ நமக்கு பக்கம்னு பார்த்தா எதர் பெங்களூர் இல்லைன்னா வந்து ஹைதராபாத் மட்டும்தான் இருக்கு. மும்பை தான் இன்னும் வந்து மெயினான ஹப் இங்க இருக்கு வந்து. நான் இப்போ மும்பைல தான் ஒர்க் பண்ணிருக்கேன் நான் வந்து. ஸோ அது இருக்கு வந்தது. அப்புறம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ண நினைச்சிருந்தேன் வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த மெடிக்கல் சயின்ஸ் லியேசன் ப்ரொஃபஷன் பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன 4-5 சிட்டி டிராவல் பண்ணணும் வந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரலா பார்த்தா அவங்க ஆஃபீஸ் ரோலே கிடையாது வந்தது. அவங்க வந்து அவங்களோட பேஸ் லொகேஷன்ல இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ரெகுலரா போயிட்டு டாக்டர்ஸை மீட் பண்ணுவாங்க. மேபி திஸ் இஸ் சயின்டிபிக் கான்வர்சேஷன் தான் வந்தது. டிஸ்கஷன் அபவுட் த மாலிகுல் இட்செல்ஃப் மோஸ்டா போவோம். அந்த தெரப்பில எப்படி போயிட்டு இருக்கு, புதுசா ஏதாச்சும் மாலிகுல்லாம் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. சில டாக்டர்ஸ்க்குலாம் யூஸ் பண்றதுக்கு டவுட் இருக்கும் வந்து, கிளியர் பண்றது இருக்கும் வந்தது. ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுலாம் இருக்கும். அது போய் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது மாதிரி இருக்கும் வந்தது. அவங்க வந்து வீட்ல இருந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கோ இல்ல டாக்டர் பாக்குறக்கோ டிராவல் பண்ணுவாங்க. மற்ற சிட்டிஸ்க்கும் போகும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டிராவல், ஃபிளைட் டிராவல், லோக்கல் கேப் அரேஞ்ச்மெண்ட், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது எவ்ரி மந்த் பிளான்டா அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு வந்தது. பட் நம்ம ஊர்ல வந்து என்னன்னா ஈவென்ச்சுவலி வந்து இண்டஸ்ட்ரி சைட் போனோம்னா வந்தது சிட்டி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஊர்ல சென்னைக்கு வர மாதிரியே இல்லை. அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த அளவு ஃப்ரெண்ட்லியா இல்லை, நம்மளுக்கு வந்து எம்என்சிஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இல்லாத மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஸோ வந்து சென்னை பக்கம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஹைதராபாத் தான் அடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு இஷ்யூஸ் இருக்கு வந்து. லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகலாம் வந்தது. பட் ஆனா என்னன்னா உங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்க முடியாம போகுது. அது நிறைய பேருக்கு வந்து திரும்ப வீட்டுக்கு நம்ம ஊர் சைட்ல இருந்து செட்டில் ஆகணும் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க வந்து. அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு வந்தது. ரிமோட் ஜாப்ஸ் நார்மல் நிறைய மென்ஷன் பிவி ஒன்று மென்ஷன் பண்ணாரு. இன்னொன்று வந்து நான் அந்த ஏஐ முன்னாடி சொன்ன வந்தது. ஸோ இப்போ எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு, சும்மா சொல்லுங்க ட்ரக் டெவலப்மெண்ட் பண்றதுக்கே வந்தது. ஏஐ டெவலப் பண்றதுக்கு போது ஏஐயும் நம்ம இன்கார்பரேட் பண்ண வந்தது. அதே சமயம் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனும் கைடன்ஸ் கொடுக்கணும் வந்து, இந்த மாதிரி வந்தது எதெல்லாம் கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ அந்த பார்ட்லயும் வந்தது ரிமோட் ஜாப்க்கு எல்லாம் எங்கேஜ் ஆகுறாங்க வந்து. எம்டி ஃபார்மகாலஜிஸ்ட் வந்தது எங்கேஜ் ஆகிறாங்க. ஸோ ட்ரையல் ரிலேட்டட் இந்த மாதிரிலாம் ரிமோட்ல இருந்து பாக்குறவங்க ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க வந்து அந்த மாதிரி. ஓகே சார், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ ஓரளவு அனலைஸ் பண்ணியாச்சு. நான் ஃபைனல் செஷன் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின், ஐ வில் ட்ராப் இட். யாரு ஆன்சர் சொன்னாலும் ஓகே. எனக்கு என்னன்னா லைக் கிளினிக்கல்ஸ் யாரோ ஒருத்தவங்க முடிச்சவங்களுக்கும் இப்போ நான் கிளினிக்கல் நம்ம ஃபார்மகாலஜி முடிச்சவங்களுக்கும் வாட் இஸ் திஸ் இன்கம் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லெட் அஸ் நாட் ஈவன் டாக் அபவுட் த ஃபிகர்ஸ், பட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திங்ஸ்ங்கிறது எனிபடி கேன் அட்ரஸ் திஸ். ஸோ சிம்பிளா சொல்றேன் வந்து, இப்போ வந்து மெடிக்கல் காலேஜஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கிளினிக்கல் நான் கிளினிக்கல் வந்து அது டிஃபரன்ஸே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே பே தான் வந்தது. அந்த மெடிக்கல் காலேஜ்லயும் ஒர்க் பண்றீங்க பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா கிளினிக் வச்சு ரன் பண்ணுவாங்க. சேம் அதே தான் வந்து அவங்களோட என்ன சொல்றது வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து அதுக்கு பேஷண்டோட ஏற்ற மாதிரி ஓபிடி ரன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி போறது இருக்கும் வந்து. அது ஒண்ணு வந்தது. ரெண்டாவது இப்ப சரி நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல மத்ததெல்லாம் பார்க்கும்போது தனி செட்டப்ல ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்தது அதான் நமக்கு வந்து இன்னும் ரிமோட் ஜாப்ஸ் மத்ததெல்லாம் இருக்கு வந்தது, ஃபார்மகாலஜிஸ்ட் பண்றதெல்லாம் இருக்கு வந்தது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் இப்ப அப்படியே அவங்க கார்பரேட் சைட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா நான் இப்ப என்னோட கார்பரேட் சைட் கம்பேர் பண்ண வந்தது. என்னோட growth பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நான் எந்த கம்பெனி ஒர்க் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மெடிக்கோ மார்க்கெட்டிங்ல growth கொஞ்சம் எக்ஸ்போனன்ஷியலா இருக்கும் வந்தது. ஸோ பேக்கேஜ் அந்த மாதிரி பார்க்கணும். நான் முடிச்சுட்டு வரும்போதே வந்தது ஆல்மோஸ்ட் கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்தது மிட் அந்த ஆவரேஜ்ல இருந்து அபோவ் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து நான் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேக்கேஜ் நாங்க கவர் பண்ணுவோம் வந்தது. இருக்கு சில செக்மெண்ட்ல வந்து கம்மியாவும் இருக்கு. ஏன்னா நம்மளும் பாக்கணும்ல, சில ஏரியால வந்து சில டெர்மடாலஜிஸ்டா கூட இருக்க வந்து கம்மியாக பேக்கேஜ் இருக்கும் வந்து, சில ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையாவும் இருக்கும் வந்தது. ஸோ அந்த வேரியேஷன் இருக்கு. பட் ஆனா அது இங்க வந்து இண்டஸ்ட்ரியில போகும்போது இந்த மெடிக்கோ மார்க்கெட்டிங் செக்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட்
கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுது வந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டர், இப்போ ஒரு எம்ஆர்பி முடிச்சுட்டு ஒருத்தன் கவர்மெண்ட் போறாங்கனாலும் அங்கெல்லாம் எந்த டிஃபரன்சஸும் பேர்ல இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா அங்க வந்து உங்களுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன டிகிரின்னு வந்து டிகிரி வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் ஸ்பெஷாலிட்டி வைஸ் பார்க்க மாட்டாங்க. ஆமா, டெஃபினெட்லி. நீங்க எம்டியா அந்த எம்டிஎம்எஸ் டிகிரி வந்து எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிகிரி ஹோல்டர் அது என்னன்னு செக் பண்ணுவாங்க மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா வந்தது. ஸோ பெரிய பேனிக் ஆகிற அளவுக்கு தேர் இஸ் நோ. அப்படி இல்ல, கார்பரேட் சைட்ல போகும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்க கார்பரேட் இவங்களுக்கு வேற ஃபார்மா கம்பெனி கார்பரேட் வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது வந்து. ஸோ அதுக்கு எதுக்கு கொஞ்சம் மேனேஜ் ஆகும் வந்தது. அது போக மேல ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பேக்கேஜ் சேஞ்ச் ஆகும். அது டிஃபரன்ஸ் இருக்கு வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஷூர் சார், ஷூர். அகைன் ஐ வில் டேக் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் டு எவ்ரிபடி. ஓகே, ஸோ ஃபைனல் 2 திங்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. ஃபார்மகாலஜி யாருக்கு சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது? ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், யுவர் அட்வைஸ் ஃபார் த ஆஸ்பிரன்ஸ், லைக் மேபி நம்ம நீட் பிஜி படிக்கும்போது பண்ண மிஸ்டேக்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ரைட் திங்ஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பண்ணுங்க என்ன பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் ஃபார் த ஆஸ்பிரன்ஸ் அஸ் வெல் அஸ் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஐ வில் ஸ்டார்ட் வித் ஜெயராஜன் சார். ஸோ ஃபார்மகாலஜி வந்து நம்ம ப்ரீவியஸாக பேசுன மாதிரி தான் வந்து ஹூவர் வாண்ட்ஸ் அ பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், பெட்டர் பே ஆல்சோ. நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி அந்த பெரிய சேலரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போகிறது இல்லை. நான் கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கலுக்கு as much as you run you will earn. அந்த மாதிரி தான் வாட் எவர் த டிபார்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த ரெவன்யூ வரதான் போகுது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக யோசிக்க தேவையில்லை பிஃபோர் டேக்கிங் திஸ் ஃபார்மகாலஜி அஸ் அ பிரான்ச். இது வந்து ஃபர்ஸ்ட் நீட் பிஜி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு 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 மித் மாதிரி இருக்கும். நம்ம வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டோம், ஸோ வந்து ஃபார்மா எடுத்துகிட்டு போயிடலாம், நான் கிளினிக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஒரு ஐடியாவோட இருக்கிறத விட ஒரு ஃபார்மா எடுக்கிறாங்கன்னா முன்னாடியே ஒரு விஷனோட எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். என்னன்னா இப்போ ஃபார்மா கிடச்சிருச்சு, எடுத்துட்டேன், சில்லு ஜாலியாக இருக்கலாம், 3 இயர்ஸ் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஐடியா இருக்காது. இப்போ ஃபார்மா எடுக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் பீப்புளுக்கு அது இருக்காது. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியோட எடுக்க முன்னாடி ஓகே இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, அகடமிக்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் ஓகே இந்தந்த ரோல்ஸ்லாம் இருக்குதுங்கிற ஒரு ஐடியாவோட எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஒரு கிளாரிட்டியோட அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த 3 இயர்ஸ் ஒரு கிளாரிட்டியோட இருப்பாங்க. ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும் எப்பயுமே. ஸோ ஆல்டுகெதர் வந்து ஃபார்மகாலஜி இஸ் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் என்ன சொல்லலாம், ரிலாக்ஸ்டு ஒரு லைஃப், ஒரு பெட்டர் சேலரி, எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மென்டல் பீஸ், எவ்ரிதிங் எல்லாமே ஒரு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா they can take pharmacology. I will move towards Ravindran sir. Sir, உங்களோட ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அண்ட் யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகாது? நான் சிம்பிளா சொல்றேன், நான் எடுக்கும்போது வந்து நான் வந்து ஃபார்மகாலஜின்னு சொல்லலாம் பார்த்து எடுக்கல வந்தது. ஆனா நான் பார்த்ததுல என்ன சொல்லணும்னா வந்தது, உங்களுக்கு ஒரு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க வந்தது. அது போக வந்து ரிசர்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்குவீங்க வந்தது. இவங்க இருந்தா நீங்க வந்து அது வந்து தாராளமா சூஸ் பண்ணுங்க வந்தது. நீங்க யோசிக்காதீங்க ஃபார்மகாலஜி எடுத்தா பேஷண்ட் பார்க்க முடியாதனால யோசிக்காதீங்க வந்தது. நீங்க வந்து மல்டிடிசிப்ளினரி டீமா ஒர்க் பண்ணுங்க. நீங்க எந்த இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்றீங்க பொறுத்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வந்தது. அதான் பாக்குறேன். அதே மாதிரி இது நீங்க எவ்வளவு என்ன சொல்றது வந்தது, எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க வந்தது, நான் வந்து ஒன் டே வந்து எங்கேயாச்சும் வந்து ஃப்ரீலான்சிங் போனா இவ்வளவு ஏர்ன் பண்ணுவான்னு சொல்லலாம். அது அவங்க டொமைன், ஐசியூக்கு போவாங்க, அந்த மாதிரி போவாங்க. நமக்குன்னு ஒரு டொமைன் இருக்கு, நீங்க அங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்ல. சோ இந்த நீங்க வந்து இது ஏர்ன் பண்றது வித்தியாசம் பார்க்க அதெல்லாம் யோசிக்காதீங்க வந்தது. சிம்பிள் அட்வைஸ், ரிசர்ச் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க நீங்க வாங்க வந்தது, உங்களுக்கு நல்லா இதா இருக்கும் வந்தது. பேஷண்ட் கூட வந்து இன்வால்வ்மெண்ட் நீங்க பிஜில என்ன பண்றீங்கன்னு இருக்கு வந்தது. ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ரிக்ரெட்டட் பிஜி டைம்ல என்னன்னா வந்து நாங்க வந்து வெறும் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நாங்க ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம். இந்த மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு வந்து ஐசியூ செட்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டு அசஸ் பண்றதை நாங்க இன்வால்வ் பண்ணிக்கல வந்தது. அது பண்ணா கொஞ்சம் பெட்டராகும் நான் யோசிச்சேன் வந்தது. இதான் என்னோட இன்புட் இவ்வளவுதான் வந்து. அது இது மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடா இல்ல ரெகுலேட்டரி ரிலேட்டடா இல்ல பிசினஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா இருந்தா வரலாம் வந்தது. ஐ வில் மூவ் டு சஞ்சீவ் சார். ஆக்சுவலி ஃபார்மகாலஜி அப்படின்னா நீங்க வந்து ரேண்டமா இப்போ முன்னாடி ஜெயராஜன் அண்ட் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி அப்படியே எடுக்காதுங்க, கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு நீங்க எடுக்கிறது. ஃபியூச்சர் விஷன் வேணும். நீங்க ஃபியூச்சர்ல எங்க செட்டில் ஆக போறீங்க, எல்லாமே ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது போக நீங்க வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபார்மகாலஜி எடுத்தா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ரொட்டீன் இருக்கும் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் ரொட்டீன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஷண்ட் ஆப்வியஸா நீங்க பெட்டரா ட்ரீட் பண்ணலாம். ப்ளஸ் வேற என்னன்னா, நான் நிறைய டொமைன் சொல்லியிருப்பேன்.
லைக் ஃபார்மகோ விஜிலன்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆன்டிமைக்ரோபியல் ஸ்டீவர்ட்ஷிப், தெரப்யூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். நீங்கள் சூஸ் பண்ணும்போது சப்போஸ் இந்த இதில் தான் நான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஃபீல்டு, அந்த டொமைன் எந்த மெடிக்கல் காலேஜ் ஆர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லா இருக்குது, அந்த காலேஜில் நல்லா இருக்குன்னா அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே எல்லா காலேஜ்லையும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எய்ம் ஒன்றா இருக்கும். நீங்கள் கிடச்சிச்சின்னு ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு அங்கே இல்லைன்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நீங்கள் பேக்ரவுண்டு செக் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ரன் ஆகுது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் விஷன் மோர் தென் டே டு டே லைஃப்பில் அட்லீஸ்ட் 5-6 hours நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த டெஸ்க் ஜாபு. ஸோ அதுக்கும் ஓகே ஆகுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அண்ட் நார்மல் சார், லைக் உங்களோட ஃபைனல் பீஸை பற்றி லைக் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிபிஜியில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம, அது ஃபார்மகாலஜி as a சப்ஜெக்டாக எனக்கு பிடிக்கும், ஒரு பேஷனேட் இருக்கு அப்படின்னா எடுக்கலாம். அப்புறம் எடுக்கும் போதே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ் வேணும். லைக் அகாடமிக் இல்லைன்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, வித் அதர்வைஸ் அகாடமிக்ஸ் அலாங் வித் கிளினிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷன் வச்சுக்கிட்டு இதில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு லைக் எய்மிங் ஃபார் சம் அதர் கிளினிக்கல் பிரான்ச், ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் இல்லைன்னா எமர்ஜென்சி மெடிசன், அது மாதிரி ஒரு அட்ரினலின் ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லை பேஷண்ட் பார்த்துட்டே இருக்க அந்த ஒரு பிளான்ல இருக்கிறவங்க, நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்துட்டு கிடைக்கல, ஸோ ஐ எம் டேக்கிங் ஃபார்மகாலஜி அப்படிங்கிற ஒரு லைக் அப்படி பிளைண்டாக எடுக்காம பெர்ஸ்பெக்டிவ் இல்லை ஃபியூச்சரிஸ்டிக் பிளானோட எடுத்தா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இப்போ இந்த பிஜி லைஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அகாடமிக்ஸ் லைஃபா இருக்கட்டும், ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் ஸோ அந்த ஒரு ரஷ், அந்த கிக் வந்துட்டு இப்போ எமர்ஜென்சி மெடிசன் விருப்பப்படுற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த இது போர் அடிச்சிடும். ஸோ சீக்கிரமாகவே தே வில் பிகம் மென்டலி ஃபெட்டிக் இன் த சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும், ரொட்டீன் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ எகெயின் தே வில் லைக் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தே ஹேவ் ஜாயின்ட் எம்டி ஃபார்மகாலஜி பிகாஸ் அது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்டால் எனக்கு எம்டி எமர்ஜென்சி மெடிசன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் வச்சிருப்பாங்க. இதை நான் பர்சனலாக லைக் ஐ ஹேவ் என்கவுண்டர்ட் அதர் பர்சன்ஸ். ஸோ தி அகெயின் ட்ராப் அட் செகண்ட் இயர், லைக் எம்டி ஃபார்மகாலஜி செகண்ட் இயர் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கிளியரான விஷன் இருக்கு, எனக்கு சப்ஜெக்ட் பேஷனாக பிடிக்கும், நான் அகாடமிக்ஸ் போவேன் இல்லைனா இண்டஸ்ட்ரி சைட் போவேன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் இதை எடுக்கலாம். ஜஸ்ட் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் டோன்ட் கோ ஃபார் இட். பிகாஸ் எனி ஹவ் நம்ம அல்டிமேட் லைஃப்பில் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா தான் நம்ம லைக் அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஏன்னா இது வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு இப்போ உடனே ஒரு ஷார்ட் டேர்ம் கிடையாது, இது வந்து லாங் டேர்ம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அடுத்து ஒரு 30 years நம்ம அதுதான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கோலாக பார்த்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிறது முதல்ல கிளியராக இது பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஈவன் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 years இல்லைனா ஒரு லைக் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு 1 year 2 years வெயிட் பண்ணி கூட உங்களோட ட்ரீம் பிரான்ச்சை சூஸ் பண்ணிக்கலாம். இன் எ ஹரி, இன் எ ரஷ் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைஃப் அப்புறம் ரெக்ரெட் பண்ணது வந்துட்டு தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கீனான அட்வைஸ். ஏன்னா ஐ ஹவ் சீன் ஆல்மோஸ்ட் லைக் 2-3% எம்டி ஃபார்மகாலஜி இல்லை ஈவன் அதர் மைக்ரோபாலஜி ஜாயின் பண்ணிட்டு ஈவன் ஹையர் இன்ஸ்டியூட் எய்ம்ஸில் எம்டி ஃபார்ம் மைக்ரோபாலஜி ஜாயின் பண்ணிட்டு 2 years அப்புறம் விட்டுட்டு போனவங்களாம் பார்த்துருக்கேன். நாட் பிகாஸ் ஆஃப் த டாக்ஸிசிட்டி, பட் ராதர் தே வாண்ட் டு சூஸ் அ கிளினிக்கல் பிரான்ச். ஸோ அப்படி ஒரு பேஷனேட் இருக்கிறவங்க வெயிட் ஃபார் சம் டைம் டில் யூ சூஸ் யுவர் பேஷனேட் சப்ஜெக்ட். இன்னும் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சைட் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்ததுன்னா ஆல்வேஸ் கீப் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா பெங்களூர் அண்ட் அதுக்கு மேலே உள்ள லைக் நார்த்தில் உள்ள பிளேசஸாக வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஷியல் க்ரோத்துக்கு ஷூட் ஆகும். நம்ம சவுத்தில் இருந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரி அந்த இருக்கு, பட் ஆனால் அந்த க்ரோத் இருக்காது இப்போதைக்கு. மேபி இன் 10 years அப்புறம் டெவலப் ஆகலாம். ஸோ இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷன் இதுதான். ஸோ இண்டஸ்ட்ரி சைட் பிளான் இருக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்துட்டு அகாடமிக்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சிங்கில் பேஷனேட் இருக்கு அப்படின்னா அகாடமிக்ஸ் இருக்கு. ஏன்னா அகாடமிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் யூஜி டீச்சிங், பிஜி டீச்சிங், நர்சிங் அதெல்லாம். ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சில பேருக்கு டீச்சிங் ரொம்ப பேஷனாக இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டீச்சிங் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் வந்துட்டு ஒரு சேம் டாப்பிக்கை
நான் ஒரு 100th டைம் எடுத்தா கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இன்ட்ரெஸ்டடாக எடுத்தனோ அதே இன்ட்ரெஸ்ட்ல நான் எடுப்பேன். ஸோ அந்த டீச்சிங்ல பேஷனேட்டா இல்லாதவங்க சேம் டாபிக் சேம் ரொட்டீன், ஸோ அது போர் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த சேம் கன்சிஸ்டன்சி சேம் எனர்ஜி லெவலில் அவங்களால டீச் பண்ண முடியும் வித்தவுட் கெட்டிங் போர்ட். ஸோ இதுதான் நான் சொல்ற பாயிண்ட்ஸ். ஒன் மோர் பாயிண்ட். ஸோ இப்போ அகாடமிக்ஸ்ல நார்மன் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு கரியர் என்டர் ஆகிட்டா அட்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் நீங்கள் வந்து சேம் டீச்சிங்லேயே தான் இருப்பீங்க மெடிக்கல் காலேஜ்னா. ஸோ நீங்கள் அது உங்களுக்கு போர் அடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வேற நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அது உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இல்லைன்னா கூட நீங்கள் அதை வந்து நீங்களாக இனிஷியேட் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ அது உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நிறைய டொமைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூஷனும் நல்லா க்ரோத் ஆகும், உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ ஒன்லி டீச்சிங் மட்டும் கிடையாது. ஸோ அது தவிர நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் மெடிக்கல் காலேஜ்னா டீச்சிங் அஸ் அ பார்ட், அது மட்டும் மேஜர் கிடையாது. அது கூட நீங்கள் அதர் ஆக்டிவிட்டீஸும் தாராளமாக பண்ணலாம். கிளினிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்டிவாக என்கேஜ் பண்ணிட்டு சைட் பை சைட் இதுவும் லைக் பேரலாக எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆடிங் இட். ஸோ டு த ஆடியன்ஸ் கரெக்டா என்னென்ன அட்லீஸ்ட் லைக் இதுக்கு முன்னாடி நீங்க இருந்ததுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இந்த 1.5 hours லைக் ஐ திங்க் யூ would have understood what is the exact things happening, என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத we believe like through the experiences of these people you would have seen it basically. And as a disclaimer, this is all about their opinions, their experiences and அவங்க go through பண்ணது ஃபுல்லா. லைக் இப்போ நீங்க போய் ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டையோ இல்லை நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்லயோ போயிட்டு நான் ஃபார்மகாலஜி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா nobody knows that. ஸோ அதனால இந்த experiences we believe we have added, and if you need more you can definitely reach out to somebody before getting into it.